أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. حي القيوم الله جل جلاله அவனது அருள் மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் சூரத்து துஹானில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நிச்சயமாக நாம் முபாரக்கான இரவில் நாசில் ஆக்கினோம் இந்த குர்ஆன் ஷரீஃபை. குர்ஆனுடைய நுசூல் நடந்த இரவு பரக்கத்தான ராத்திரி, லைலத்தை முபாரக்கா. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, இந்த ராத்திரி பரக்கத்து செய்யப்பட்ட இரவு. மாஷா அல்லாஹ், நிஸ்பு ஷாபானுடைய மக்ரிப நேர உதயம் ஆயிட்டாவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய பரக்கத்தை இந்த ராத்திரி அமைச்சிருக்கிறான்னு சொன்னா, ஷாபான் போற 14 நேரம் சூரியன் மறைந்து 15வது நேரம் உதயம் ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு வருகின்றான். அதாவது அல்லாஹ் மசாலேனா ஏறுவது இறங்குவதை விட்டு அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன். முதவானம் எவ்வளவு நமக்கு நெருக்கமா இருக்குதோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய தஜல்லி உடைய ஜலால், அவனுடைய ஜலாலியத்துடைய ரஹ்மத் மாசம் ரொம்ப நெருக்கத்துல வருது. அல்லாஹ் அடியாரை நோக்கி கேட்கிறான், என்னுடைய அடியார்களே, உங்களை யாராவது பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க யாராக என்னில் உண்டா? நான் பாவங்களை மன்னிக்கிறேன். உங்களை யாராவது ரிஸ்க்ல பரக்கத்து கேட்கறீங்களா? நான் ரிஸ்க்ல பரக்கத்து செய்யறேன். உங்கள யாராவது நோய்கள்ல இருந்து விடுதலை ஆவது கேட்கறீங்களா? நான் நோயில இருந்து விடுதலை செய்யறேன், ஷிஃபா கொடுக்கிறேன். கவலைகள்ல இருந்து உங்கள யாராவது விமோசனம் அடைகிறதுக்கு கேட்கறீங்களா? சுபல சலாம் நான் திறந்து விடுறேன். இப்படி எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இரவை பரக்கத்து செய்துள்ளான் என்பதாக நமக்கு எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திருவாயால் திருவாய் மலர்ந்தருள் செஞ்ச அமுத மொழிகள், பல ஹதீஸ் ஷரீஃப்கள் பராத் பிறை 15வது இரவை பத்தி நிறைய ஹதீஸ் வருது. இந்த இரவு, அதாவது பராத்துடைய இரவு சம்பந்தமான ஃபசீலத்துகள், பராத் ராத்திரி லைலத்துல் பராத்தை குறித்த விசேஷங்கள் அல்ஹம்துலில்லாஹ். முன்னாடி வா, எங்க உட்கார்ந்து நீ முன்னாடி வாயா ஆலிம்சா. அடுத்த ஆளுக்கு தக்ரீர் செய்யறாரு, முன்னாடி உட்கார்ந்து நீ இல்ம ஹாசிலாக சாதாரண ஆலையும் முன்னாடி கூப்பிடுறாங்க. ஆலிம்சா முன்னாடி வா. ஆட்சிக்க சொல்லல, மற்ற பேரை சொல்ல. மசாலா என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பராத் ராத்திரி எப்படியெல்லாம் அல்லாஹ் ஃபசீலத்து கொடுத்திருக்கிறான்னு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராத்தை குறித்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திருவாயால் திருவாய் மலர்ந்தருள் செய்த அநேகமான அக்ஸரான ஹதீஸுடைய ராவி யாருன்னா பாப மதீனத்துல் இல்மு சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அஸ்ஸலாம். சையதுனா அலி நாயத்து மூலமா தான் பராத்துடைய ஃபசீலத் சம்பந்தமான பெரும்பாலான ஹதீஸுகள் வருது. அதன் காரணத்தினால அமவியாக்கள் அப்பாசியாக்கள் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த புகுதின் காரணத்தால் வேற பூசாய்
புகழின் காரணத்தால் இந்த ஹதீஸை எல்லாம் என்ன டேய் அந்த கூட்டம் அது சஹீஹானதல்ல, அப்படி இல்லை இப்படி இல்லை. அது ரிவாயத்துல ஏதாவது ஒரு நுக்சானியத்தை கண்டுபிடிச்சு இல்ல கட்டி இட்டு கட்டி, புரியுதா? பராத்துடைய ஃபசீலத்தை ரத்து செய்யக்கூடிய இந்த ஹுலுக்கு எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதீமுஷான் அஹ்லு பைத் அத்ஹார் பேர்ல உள்ள புகுதின் காரணத்தால் வருதுங்கிறத நம்ம முதல்ல விளங்கணும். இதை 3 ஆசனை ஓதி விட்டு போனா பத்தாது. இஸ்லாம் என்ன, ஈமான் என்ன நம்ம முதல்ல விளங்கணும். இப்ப நம்ம 3 யாசீன் ஓதி அல்லாஹ்ட்ட மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஈமான் சலாமத்தோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுள கேட்டோம், பலா முசீபத்துல இருந்து பாதுகாப்பு கேட்டோம், இரண பரக்கத்தை கேட்டோம், எல்லாம் கேட்டோம். நாம அல்லாஹ்ட்ட கேட்டோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஷரீஃப்ல, ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஆமனு வத்தகூ, அவர்கள் ஈமானிலும் தக்வாவிலும் சரியாக இருந்திருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம், அவர்களுக்கு நாம திறந்து விடுவோம், எல்லாத்தையும் வெற்றியாக்கி கொடுக்குவோம். பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானலோகத்திலேயும் பூலோகத்திலேயும் பரக்கத்துடைய எல்லா வாசல்களையும் நான் திறந்து விடுவேங்கிற அல்லாஹ். நாம அல்லாஹ்ட்ட கேட்கிறது எங்க? அல்லாஹ்வே வாலண்டரியா நான் திறந்து விடுறேன்னு சொல்றது எங்க இருக்கு? விளங்குதா? புரிஞ்சா? பராத்து இரவுங்கிறது என்ன? மகரிப் டு இஷா ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு போற ராத்திரி அல்ல. 3 யாசீனோட எல்லாம் முடிஞ்சிடாது. 3 யாசீன் மாஷா அல்லாஹ் என்ன வித்த போடுற மாதிரி நம்மதான் விருட்சம் வரப்போகுது மாஷா அல்லாஹ். அது விதை நம்ம மனம் வளர்ந்து மாஷா, அதுல இருந்து நம்ம என்ன பலன் அடையணும். அல்ஹம்துலில்லாஹ். நாம எதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்டோமோ அதெல்லாம் அல்லாஹ் நான் தர்றேங்கிறான். அல்லாஹ் நிபந்தனை என்ன சொல்றான்? ஆமனு தக்வா, ஈமான் தக்வா, இது ரெண்டும் அவங்ககிட்ட சரியா இருந்தா லஃபதஹ்னா. லஃபதஹ்னா என்ன அர்த்தம்? நாம் அவர்களுக்கு திறந்து விடுவோம், திறந்து விட்டிருப்போம். பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானலோகத்திலையும் பூலோகத்திலும் எல்லா பரக்கத்துடைய வாசலையும் நான் திறந்து விடுவேன். ஒன்னுட்ட ஈமான் சரியா இருக்கணும், தக்வா சரியா. என்னங்க செய்யறது? ஈமான் எங்க போய் சரிப்படுத்த? மக்கால போய் உட்காரலாமா? அதுக்காக மக்கால போய் உட்கார்றது ஈமான சரிப்படுத்த? எல்லாரும் இனிமே சரி ஈமான என்னன்னு படிக்கிறதுக்கு எல்லாரும் மூட்டை கட்டு மதரசாக்கு போறான், பாக்கியத்துக்கு போறாள், பாக்கியத்துக்கு போ, அசாருக்கு போறாள், அசாருக்கு போ, ஈஜிப்டுக்கு போ. அசார்ல போய் படிச்சுட்டு வந்து இஜாது சட்டை போட்டு உட்கார்ந்து. அப்ப எப்படி மூமின் ஆகிறது? அல்லாஹ் வைக்கிற நிபந்தனை 2 தான். நம்மில் பலரும் என்ன செய்யறது இல்லைன்னா, ஈமான் விஷயத்தை பத்தி திங்க் பண்றது இல்ல. ஓதிட்டோமா முடிஞ்சு எல்லாம். ஓதுறது மாஷால எதுக்காக? அது கிடைக்கிறதுக்காகப்பா. ஈமான் மாஷால என்ன கிடைக்கிறதுக்கா? எதுக்கு ஒது செய்யற? சுபு பானு சொன்ன ஒது செய்யறது எதுக்கு? சுபு தொழுறதுக்கு தானே. ஒது செஞ்சாச்சு, சுபுக்கு எந்திரிச்சு ஒது செஞ்சாச்சு, படுத்து தூங்குறதுக்கா? தொழுவானா? அதுபோல் மாஷால என்ன
ஈமான பத்தி மனசை யோசிக்கிறதே இல்லை. நான் பல நேரத்திலே உங்களுக்கு என்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். ஒரு மனுஷன் ஒரு கிளியை வாங்கினான், கிளி பேரட் வாங்கினாப்ல. அந்த கிளி அழகான பஞ்சவர்ண கிளி, 5 கலர் இருக்குது கிளியில. ஆஹா, இந்த கிளியை சும்மா அட்டைப்பட்டியில விடக்கூடாது, நல்ல அழகான கூண்டு ஒண்ணு செய்யணும் கிளியை வளர்க்கறதுக்கு. ஒரு கூண்டை வாங்கினான், கூண்டுக்குள்ள கிளியை விட்டாச்சு. கூண்டு கரை பிடிச்சிருக்குது, கம்பி எல்லாம் நல்ல பெயிண்ட் பண்ணுவோம். நல்ல பெயிண்ட் பண்ணான். பெயிண்டிங் மட்டும் பண்ணா பத்தாது, கிளி நல்ல பஞ்சவர்ண கிளி இருக்குது. சீரியல் லைட்டு போடுவோம் கூண்டை சுத்தி. சீரியல் லைட்டு போட்டாச்சு கூண்டை சுத்தி. இப்படி ஒரு வாரம் வேலை நடக்குது, கூண்டு டெக்கரேட் நடக்குது. ஒரு வாரம் கழிச்சு சரி வாசலை திறந்து கிளி என்னன்னு பார்க்கணும், கிளி செத்து கிடக்குது. ஏன்? ஒரு வாரம் அதுக்கு தண்ணி வைக்கல, சாப்பாடு போடல. ஒரு வாரம் என்ன தண்ணி வைக்கல, சாப்பாடு கிளிய பத்தி கவனிக்கல, கூண்டை பத்தி யோசிச்சான். அது மாதிரிதான் இபாதத்தை மட்டுமே யோசிச்சுட்டேன்னா, ஈமான்ல கவனம் இல்லாம விட்டுட்டா கிளி வளர்த்த கதைத்தான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வானலோகத்திலையும் பூலோகத்திலையும் பரக்கத்துடைய வாசலை திறந்து விடுவேங்கிறான். லஃபதஹ்னா, நாம் அவர்களுக்கு திறந்து விட்டிருப்போம், அலைஹிம் அவர்களுக்கு பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானலோகத்திலையும் பூலோகத்திலையும் நாம் பரக்கத்துடைய எல்லா வாசலையும் திறந்து விடுவர்களுக்கு. நிபந்தனை என்ன, ஷரத்து என்ன? மூமினா இருக்கணும், முத்தகினா இருக்கணும். மூமினா இருக்கணும், முத்தகினா இருக்கணும். மாஷா அல்லாஹ், ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷான் கலமைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரன் நய்யிரன் நஸீரன் நாலன் கரீமன். என்னுடைய அருமை பாப்பா நாயகம் முர்ஷித் முரப்பி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வனஃபானா மின் பரகாத்தி ஃபித் தார் ஆமீன். மாஷா அல்லாஹ், காலமெல்லாம் இந்த ஆயத்து ஷரீஃபை தான் நசீஹத் செய்வாங்க. இது கேட்டு கேட்டு பல பேருக்கு என்ன, குர்ஆன் ஓத தெரியாத ஆளு கூட இங்க கோவலத்துல மனப்பாடம் ஆயிடும். அந்நபி அவுலா சொல்லு, பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். கோவலத்துல உள்ள ஆளு கேட்ட குர்ஆன் ஓத தெரியா கட்டி என்ன ஆயத்து கேட்டு கேட்டு மனப்பாடம். என்ன இதோட தஷீஹாத் அக்ஸரா இருக்குது. மாஷா அல்லாஹ், தாவீலாத், பயானாத். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின் யாரு? மண்டே போட்டு உடைக்க தேவையில்லை. மூமின் யாரு? குர்ஆன் சொல்லுது. மூமின் யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய நல்லுதவியால் அவனுடைய அடிமைகளான நம்முடைய கல்புல கொண்டு வந்த அல்லாஹ் சேர்த்ததுக்கான அடையாளம் என்ன? நம்முடைய உயிரை விட மேலாக நாம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம பிரியப்படுறது. மாஷா ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைக்கிறது, ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? என் அடியானே, என்னுடைய ரசூலை எப்படி நான் மஹப்பத்து வைக்க சொன்னோ அப்படி மஹப்பத்து வை, நீ மூமின் ஆயிட்ட. விளங்குதா? எப்படி மஹப்பத் வைக்க சொன்னோ அப்படி மஹப்பத்து வை. அர்த்தம் மனுஷா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அபவைனி ஷரீஃபோட அலுமத்தில் யாராவது என்ன தஸ்வீஸ் பட்டான்னு சொன்னா அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வச்சவன் இல்ல, அவன் ரசூலுல்லாஹ்வை மஹப்பத் வச்சவன் இல்ல. புரிஞ்சா? ரசூலுல்லாஹ் எப்படி மஹப்பத் வைக்கிறது? ரபீஉல் அவ்வல் பட்ட நாளைக்கு நான் மௌலூத் ஓதிட்டேன். 12 நாள் மௌலூது, வருஷம் கூட ரசூலுல்லாஹ்வை மஹப்பத் வைக்கிறதுக்கு தான் 12 நாள் மௌலூது. 12 நாள் மௌலூதுல நீ தபரு கொடுத்த உடனே என்ன ரசூலுல்லாஹ் மஹப்பத் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அல்ல. 12 நாள் மௌலூது விதை போடுறது, இன்னும் மரம் வளரணுமே, மரம் வளரணும். அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது? ஆமனு
வத்தகவ். ரெண்டு இருந்தா, நீங்க மூமினா இருந்தா முத்தகீனா இருந்தா நீ என்கிட்ட கேட்க வேணாம், நான் எல்லாம் திறந்து வரணும். லஃபதஹ்னா, நாம் அவர்களுக்கு திறந்து விட்டிருப்போம். பரகாத்தி மின ஸமாஇ வல் அர்த். வானலோகத்துல பூலோகத்துல, வானலோகத்துல பூலோகத்துல உள்ள எல்லா பரக்கத்துடைய வாசனை அல்லாஹ் திறந்து விட்டுருவான். எல்லா அபுவாபு திறந்துடும். ஷரத் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன? மூமினா இருக்கணும், முத்தகீனா இருக்கணும். அப்ப இந்த ராத்திரி நம்ம மாஷா அல்லாஹ் நம்முடைய ஈமான்ல என்ன, ஈமான சரி செய்யணும், ஈமான சரி செய்யணும், தக்வாவை சரி செய்யணும். ரெண்டு சரி ஆயிட்டா நமக்கு பராத்து ஹாசில் ஆயிடுச்சு, நமக்கு பராத்து ஹாசில் ஆயிடுச்சு. ஆயத்தை மறந்துடாதீங்க. ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அவர்கள் முஃமின்களா இருந்திருந்தால், முத்தகீனா இருந்திருந்தால், அலைஹிம் அவர்கள் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வான பூமியில் உள்ள எல்லா பரக்கத்தான வாசலை நாம திறந்து விடுறோம். மாஷா அல்லாஹ். முதல்ல என்ன? ஈமான். எது ஈமான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமான் அல்லாஹ் நம்ம கல்புல கொண்டு வந்து சேர்த்துட்டான். அதுக்கான அடையாளம் என்ன? நாம உயிரை விட மேலாக ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்து வல்லம் நாயக கோமானே பிரியப்படுறது மாஷா. ரசூலுல்லாஹ் நாம பிரியப்படுறது மாஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல மஹப்பத் வைக்கிறது. நமக்கும் நம்முடைய நஃப்ஸுக்கு இடையில, நமக்கும் நம்முடைய உயிருக்கு இடையில எவ்வளவு நெருக்கம் இருக்குதோ அதை விட சமீபம் நமக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. நமக்கு உயிரை விட நெருக்கமானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிர் இரண்டாவது, முதல்ல ரசூலுல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா அவருடைய தௌஃபீக்கால் ஆஜிஸீன்களான, நாகிஸீன்களான, ஆஸீன்களான நம்மை ரப்புல் ஆலமீன் அவருடைய பெரும் கருணையால் அவ்வாறு ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நம்ம அதுக்கு லாயக்கு இல்லாத ஆளுக்க, நமக்கு இல்மு கிடையாது, ஒண்ணு கிடையாது. மாஷா அல்லாஹ். என்ன ஈமான் பிரிச்சு பேசணும். இந்த ராத்திரிக்கு உள்ள முக்கியமான விஷயத்தை போய் ரத்தின சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். இது விரிவா பேச வேண்டியது, இன்ஷா அல்லாஹ் காலமெல்லாம் பேச அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆமீன். ஏன்னா அடுத்து நான் சொன்னது ஹாஜா நாயன்னா லைலத்துல் முபாரக்காவுக்கு கொடுக்கிற தஃப்சீர் தான். அது தொடங்குறதுக்கு நான் உங்களுக்கு முகத்திமால இதெல்லாம் பேசிட்டேன். பராத்தோட இரவா இருக்கிறதுனால வானலோகத்துடைய பூலோகத்துடைய எல்லா பரக்கத்துடைய வாசலையும் அல்லாஹ் நமக்கு திறந்து தரணும் மாஷா அல்லாஹ். அதுக்கான ஷர்த் அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? ஆமனு வத்தகவ், ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். மூமினார் மாஷா அல்லாஹ். என்ன போ மூமின் யாரு? தன் உயிரை விட மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுறது. நாயகத்தை உயிரை விட மேல. ஈமான் சரியா இருந்தா அல்லாஹ்வும் ரசூலும் அஹ்லுல் பைத் அத்ஹாரும் ஆலத்துல உள்ள அக்தாபுமார்கள் எல்லாம் பெரிய சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு நாவூர் ஷரீஃப்ல எஜமான்ற தர்பார் ஷரீஃப்ல எத்தனையோ பேர் கை தூக்கி எஜமான்ற மதது ஹிமாயத்து பேரதற்காக நிக்கிறான். எஜமான பிரியப்பட்டு எத்தனை பேர் அங்க நிக்கிறான். ஆனா பாஷா நாயகம் மாஷா அல்லாஹ் அவர்கள் பிரியப்படக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். எல்லாரும் பாஷா நாயகத்தை பிரியப்பட்டு போனா பாதுஷா நாயகம் பிரியப்படக்கூடிய சில பேர். அதுல ஒண்ணு மாஷா அல்லாஹ் மாதியூர் ரசூல் சதகத்துல்லாஹ் பானாய், சதகத்துல்லாஹ் பானாய் மாஷா அல்லாஹ். என்ன
அவங்க வாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி சதகத்துல் அப்பாடைய வாப்பா சுலைமான் அலி அப்பா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே சதகத்துல் அப்பா நாயகத்திலே வாப்பாட வாப்பா அவங்க பேரு ஷேக் சதகா. அவங்க நாவல் ஷரீஃப்ல பாஷா நாயகர் ரவுலா ஷரீஃப்ல தான் என்ன எஜமான்ற திருப்பாத மலரடி அடியில தான் அவங்களோட கபூர் ஷரீஃப் இருக்குது. மாஷால் ஷேக் சதகா அப்பா அவங்கள பார்த்து பெரிய மாணவங்க திருவாக சொன்னாங்க, சதகா உங்களோட சுல்புல இருந்து நான் ஒரு 100 பார்க்கிறேன். அவர் மாஷா அல்லாஹ் என்னுடைய பாட்டனார் அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்துக்கு மிகப்பெரிய காதிமா இருப்பார், காதிமு ஷரஅ இருப்பார். என்னுடைய பாட்டனார் அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் மதுக செய்யக்கூடியவராக இருப்பார். அவர் மாதிஹர் ரசூல் அப்படி சொல்லி என்ன அழைக்கப்படுவார்னு பாஷா நாயகம் விசாரணை கேட்டார். என்னங்க பிறக்கவே இல்லை அப்பா. சரி பிறந்துட்டாங்க. சதகத்துல் அப்பா நாயகத்துடைய பேரன்ற மகன் என்னுடைய அருமை பாட்டனார் புகார்த்தங்கள் அப்பா நாயகத்துடைய கலீஃபா காயல்பட்டு உமர் அலி அப்பாட புள்ள காயல்பட்டு தக்கியாசா பள்ளியில் அப்பா நாயகம் அவங்க பேர்ல பாஷா நாயகத்துக்கு ரொம்ப பிரியம். நாவூர் ஆண்டவர்கள் பாஷா காயல்பட்டு தக்கியாசா பள்ளி அப்பா நாயகத்துக்கு என்ன திருக்காட்சி வழங்கி அவங்களுக்கு பொன்னாட போத்தி விட்டாங்க. பாதுஷா நாயகம் பொன்னாட போத்து நாங்க திருக்கறதா யாருக்கு தக்கியாசா பள்ளி அப்பா நாயகம். காரணம் என்ன, தக்கியாசு பாப்பாட கல்பு ஷரீஃப்ல இருந்த இஷ்கே முகமதி பாஷா நாயகத்துக்கு பார்த்த உடனே என்ன சந்தோஷமாயிடுச்சு. விளங்குச்சா? ஜியாரத்துக்கு போய் நீ என்ன கபூர் ஷரீஃப் மட்டும் பார்த்துட்டு வராத, எஜமானோட தொடர்பு செய். நீ ஈமான்ல சரியில்லாகட்டி தக்கவால சரியில்லாகட்டி என்ன எத்தனையோ பேர் வர்றான். அதுல இவர் மொத்தம் வந்துக்கிறான் போட்டு அனுப்புன்னு எஜமானுக்கு எத்தனையோ காதிம் இருப்பாங்க. அந்த காதிமுக்கு எஜமானு சொல்லி என்ன எவனோ ஒருத்தர் நிக்கிறான் போட்டு அனுப்பு நான் சொல்லிடுவேன். என்னுடைய பாப்பா நாயகம் அவங்களுக்கு உஸ்தாத், என்னோட பாப்பாவுக்கு பாக்கியாத்துல உஸ்தாத், அதே மாதிரி குத்துபா மடவூருக்கும் உஸ்தாத், சிஎம் அலியல்லாவுக்கு உஸ்தாத், ஷேக் அப்துல் ரஹ்மான் பாக்கவி அவங்க பேர். இந்திய காலத்துல காதரியா சிஷ்தியா சில்சிலால பெரிய ஷேகாவி குத்துபா இர்ஷாத் ஹாஜா ஆரிஃப் அல்லா ஷா சிஷ்தியுல் காதரி சொல்லி அழைக்கப்பட்டாங்க. சிதம்பரம் பக்கத்துல காட்டு மன்னார் குடிங்கிற ஊர்ல ஜியாரத்து. ஹாஜா ஆரிஃப் அல்லா ஷா நாவூர் ஷரீஃப் எஜமான் ஜியாரத்துக்கு வந்தா நேரா சில்லடிக்கு போய் என்ன கடற்கரையில பாஷா நாயக் கல்வத்து இருந்த சில்லடிக்கு அங்க போய் முஷாஹதா செய்வாப்புல. பாஷா நாயக் ஹாதிராவி ஹாஜா ஆரிஃப் அல்லா ஷாக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பைசையும் கொடுப்பாப்புல. பாஷா நாயத்துட்டு வாங்கறதுல வாங்கிட்டு சில்லடியோட புறப்பட்டு போயிடுவாப்புல ஹாஜா ஆரிஃப் அல்லா ஷா. எனக்கு அது மாதிரி மாசால என்ன எத்தனை பேரு பாஷா நாயகத்துடைய திருக்காட்சி கிடைக்காதான் காத்து நாவூர்ல கிடக்கிறாப்புல. ஆனா பாஷா நாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான புள்ள மோரல் கோம் சையத் அப்துல் காதிர் சாஹிப் அல் கல்வத்தி மாஷா கல்வத்து நாய மாஷா கல்வத்து நாய கல்வத்து இருக்கிற அந்த அறையில ஒரு முறை அல்ல பலதரம் பாஷா நாயகம் வந்து ஹாஜராக இருக்கிறாங்க. பலதரம் வந்து ஹாஜராக இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்காக? அவெல்லாம் ஈமான்ல தக்குவால விசேஷமா இருந்தாங்க. நம்ம அதை விட்டுட்டு என்ன கிளிக்கதையில கூண்ட மட்டும் சோடிச்ச மாதிரி வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன பணம் தட்டிக்கிட்டு நாவூருக்கு போறேன் நாவூருக்கு போறேன் நாவூருக்கு போறேன். நீ நாவூர்ல போய் கியாமத்துறை உட்கார்ந்தாலும் சரிதான். ஈமான் தக்குவா இல்லாம என்ன பாஷா நாயகத்துடைய ஃபைஸ் கிடைக்காது. நாவூர்ல மாஷால்ல என்ன நொண்டி காம்பவுண்டோன்னு ஒரு ஆள் இருந்தார். நாவூர்ல கொத்தவாள் செடியில கொத்தவாள் செடி பெரிய கடத்தல என்ன அஜந்தா மெடிக்கல் ஒரு மெடிக்கல் உண்டு. அந்த மெடிக்கல் ஓனர் புரிஞ்சா சொக்கலிங்க காம்பவுண்டர்னு பேர். அவர் பேர் சொக்கலிங்கம். எந்த நோயாளிக்கு மருந்து கொடுத்தாலும்
ஏதோ ஒரு நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல நாகூர் ஷரீஃப்ல ஏதோ ஒரு 10 காசு 15 காசுக்கு தான் மருந்து எழுதுவாரு. அப்போ நான் சின்ன பிள்ளைல 40 வருஷத்துக்கு முன்னாடி மாத்திரை கொடுத்தா என்ன, யா காதீர் அப்படி எஜமான கூப்பிட்டு கொடுப்பாங்க. யாரு சொக்கலிங்கம், யாரு சொக்கலிங்கம் மருந்து கொடுக்கும் போது யா காதீர் கொடுப்பாங்க. இப்படி நாகூர்ல எத்தனையோ பேர் எஜமான்ற ஆசிரியர்கள் உண்டு. ஆனா எஜமான்ற ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் ஈமான்ல தக்குவால சரியிருந்தா எஜமான் விரும்புவாங்க, பாஷா எஜமான் பிரியப்படுவாங்க, பாஷா நாயகம் பிரியப்படுவாங்க, பாஷா நாயகம் பிரியப்படுவாங்க. மாஷா சதகத்துல்லா அப்பா அவங்கள வாப்பாட புதுவந்தண்டு முள்ளுல இருக்கும் போது என்ன அப்பாட ஈமான்ற கமாலியத்தை பாஷா நாயகம் பார்த்தாங்க. அதனாலதான் அப்பாவை பத்தி விசேஷமா விசாரித்து கொடுத்தாங்க. அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது, லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாய் வல் அர்த், நாம் அவர்களுக்கு வானத்தில இருந்து பூமியில இருந்து எல்லா பரக்கத்தான வாசலையும் திறந்து விடுவோம். ஷரத்துன்னா ஈமான்லையும் தக்குவானையும் சரியா இருக்கும். என்ன அல்லாஹ் ஈமான் தக்குவானா அல்லாஹ் அற்புதமா சொல்லி முடிச்சுட்டான். எப்படி, அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஈமான் என்ன, யார் தங்களுடைய உயிரை விட அதிகமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுறார்களோ அவர்கள் தான் மூமின்கள். அப்ப ஈமான் என்ன, தன் உயிரை விட மேலாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுறது, ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைக்கிறது. சரி, தக்வானா என்ன, அல்லாஹ் தக்வானா என்ன, இன்னல்லதீன யகுதுன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் உலாயிக அல்லதீன அம்தஹன அல்லாஹ் குலூபஹும் லித்தக்வா. அல்லாஹ் மசால் என்ன தக்வா, தக்வானா என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா ஹுஜராத். தக்வா இது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய சன்னிதானத்துல பயபக்தியோட நாயகத்துடைய விஷயம் வரும்போது மாஷா அல்லாஹ் என்ன அதுல ரொம்ப பேணுதலோட பயபக்தியோடு இருப்பார். மாஷா பயபக்தியோடு இருப்பார். எப்படி மாலிக் இமாம், மதீனாலேயே பிறந்து வளர்ந்தவங்க மாலிக் இமாம், ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத், மதீனாக்குள்ள ஒரு நாள் கூட ஒண்ணுக்கு போனது கிடையாது, யூரின் பாஸ் பண்ணது கிடையாது. யூரின் பாஸ் பண்ணா மதீனா எல்லையை விட்டு வெளியே போவாங்க. மதீனாக்குள்ள ஒரு நாள் கூட என்ன ஒட்டகையிலேயோ குதிரையிலேயோ உட்கார்ந்து டிராவல் பண்ணது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, எந்த இடத்துல மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனாங்க, எங்க ஒட்டகையில போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் ரசூல் ஆலம் நாயகம் நடந்து போன இடத்துல நான் ஒட்டகையில போனா அது பெரிய ஹுர்மத்து கேடு, அதவு கேடு, அது தக்வாவுக்கு ஹிலாஃபானது. மாலிக் இமாமுடைய தக்வாவுக்கு நம்மள மாதிரி ஆளு இல்ல, நம்ம சாதாரண. அப்ப தக்குவானா என்ன, சில பேர் என்ன நல்ல 5 கிலோ கறியும் சாப்பிட்டா நல்ல பெரிய தக்குவா உள்ளவர், அது தக்குவா இல்ல, மாங்கா தாக்கத்து. புரிஞ்சா, சில மடைய 3 கிலோ கறியை சாப்பிட பெரிய தக்குவா உள்ளவர், 3 கிலோ முட்டாள், 3 கிலோ கறி தக்குவாவே அது அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கும் திப்பான். அவன் என்ன நினைச்சா பேய் பிடிச்சிருக்கும் திக்குமா, அப்படி 3 கிலோ கறிய, அது தாக்கத்து. அது இவன தாக்கத்தையும் தக்குவாவை போட்டு குழப்பி விளைச்சா. அப்ப தக்குவானா என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா புராணம் வந்த உமர் ஒரு அப்பா சொன்ன மாதிரி முஹம்மதுங்கிற திருநாமத்தை உச்சரிக்க முன்னாடி ஒரு முறை அல்ல 1000 முறை புஷ்ப நீர், பன்னீர் கொண்டு ரோஸ் வாட்டரால
ஒரு 1000 தடவை வாயை கொப்பளிச்ச பிறகு மவுத் வாஷ் பண்ணிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலும் அதுவும் போதாது, அதுவும் போதாது. யாருடைய திருநாமம் அது? யாருடைய திருநாமம்? முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம் மசாலா என்ன? அதப பேணுறது, ஹுர்மத்தை பேணுறது. நான் சொன்ன உங்களுக்கு போன மஜ்லிஸ்ல கூட, போன மஜ்லிஸ்ல வராத ஆளுக்கு சொல்றேன், இந்த பராத்துடைய இரவை ஷாபான் மாசம் 15வது பராத்துடைய இரவை ஹனஃபி இமாம் சொல்றாங்க லைலத்துல் கத்ரை நான் இந்த இரவில் பெற்றுக் கொண்டேன்ங்கறாங்க. மாஷா அல்லாஹ். ஹனஃபி இமாம் இடத்துல இது லைலத்துல் கத்ர். ஹனஃபி இமாம் என்ன இது? லைலத்துல் கத்ர். மாஷா அல்லாஹ். யார் ஹனஃபி இமாம்? ஒரு முறை அல்ல, 99 டைம்ஸ், 99 முறை அல்லாஹ்வை கனவில் கண்டவர்கள். மாஷா அல்லாஹ். யாரே? அல்லாஹ்வை கனவில் கண்டவர்கள். யாருக்காவது என்ன வரலாம்? அல்லாஹ் காண முடியுமா? இன்ஷா அல்லாஹ் காண முடியும். முடியுமாங்கிறவருக்கு உனக்கு இல்ம் இல்ல. இன்ஷா அல்லாஹ் இங்க வா, நான் காட்டி தரேன் கடவுள் அல்லாஹ். அந்த இல்ம் எங்க இருக்குதோ அங்க போகணும். மாஷா அல்லாஹ். உனக்கு இல்லைங்கிறதுனால என்ன எது தீன்ல இல்லாமல் போயிடாது. 99 தடவை மாஷா அல்லாஹ் ஹனஃபி இமாம் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய خدمت ஷரீஃப்ல காதிமான பிறகு இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஃபைசான்ல ஹிமாயத்துல மததுல 99 தடவை அல்லாஹ்வை கனவில் கண்டவர்கள் இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி நுஅமான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த ஹனஃபி இமாம் சொல்றாங்க பராத்துடைய இரவு எனக்கு மாஷா அல்லாஹ் என்ன லைலத்துல் கத்ரை இந்த இரவில் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி இந்த விஷயத்தை தப்லீக் ஜமாத்துடைய ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா காந்தலவி மாஷா அல்லாஹ் ஃபதாயிலுல் அமால்ங்கிற கிதாபுல பதிவு செய்யறாப்ல. மாஷா இந்த இரவுல மாஷா அல்லாஹ் என்ன இந்த ராத்திரி சில பேர் நிறைய 500 ரக்காத் தொழுவு, சில பேர் தொழுகிட்டே இருப்பாங்க. பள்ளியில பார்த்தா விடிய விடிய போய் உதன ஹாஜா சர்க்கார் தர்பார் சொல்ல அஜ்மீர் ஷரீஃப்ல இருந்தேன், ஷாஜான் மஸ்ஜித்ல உட்கார்ந்து இருந்தேன். சின்ன வயசு பையன் வந்தானோ தொழுவுறான். சில பேர் தால்ல குறிச்சுக்கிறான், சில பேர் குச்சியை உடைச்சு போடுறான். எத்தனை ரக்காத் தொழுவுறாங்கிறதுக்கு நான் என்ன எத்தனை ரக்காத்துன்னு கேட்டேன். ஒரு பையனுக்கு கூப்பிட்டு 500 500 ரக்காத்துன்னு திருப்பி கேட்டேன். நேற்று ஃபஜர் தொழுவியான்னு வேலைங்களையும் பார்க்க முதல் நாளே என்ன ஃபர்ல காத்துல ஆடுது 500 ரக்காத்து ஃபஜர் தொழுவான். எதுக்கு இது? தலையை திறந்து ஒரு ஆள் தொழுவினாரு. ஆலிம் தான் சொன்னா தம்பி தலையை திறந்து தொழுவ கூடாது, தலையை மூடிட்டு தொழுவணும்னு சொல்லி. அடுத்த தரம் பார்த்தா கையிலேயே அவர் தலைப்பா கட்டிக்கிட்டாரு. என்னன்னு கேட்டா ஆலிம் சார் நீங்க தானே சொன்னீங்க தலையை மூட சொன்னீங்க. அப்பா பரல ஆடுது சொன்னதை மூடிட்டீங்களே, அந்த கதையில என்ன? இங்க விடிய விடிய தொழுவது ஈமான சரியாக்குறா. இந்த இரவுல என்ன? பராத் ராத்திரி, துவாவுடைய ராத்திரி, தௌபா செய்ய வேண்டிய ராத்திரி. இந்த இரவுக்காக சில தொழுகைகளை என்ன நிர்ணயிச்சு அத்தன் ரக்காத்துன்னு தொழுவுற சம்பந்தமாக சரகத்துல்லா அப்பா எடுத்துட்டு போய் ஒரு ஆள் கேட்டார், பராத் ராத்திரி எத்தனை ரக்காத் தொழுவணும்? அப்போ சொன்னாங்க மகரிப் தொழுவு, சுன்னத் தொழுவு, இஷா தொழுவு, வித்ர் தொழுவு. இல்ல பராத்துடைய தொழுகைன்னு. அப்போ சொன்னாங்க பதில், உன்னை கட்டி வச்சு என்ன கசையடி கொடுக்கணும்னு சொன்னாங்க. காரணம் என்ன? இந்த ராத்திரிக்கு விசேஷ தொழுகைன்னு யாராவது தொழுதான்னா அதுக்கு ஹத்து உண்டு, கசையடி உண்டு. ஷாஃபி மذஹப்ல விளங்குச்சா? இது மாஷாஅல்லாஹ் துஆவுடைய ராத்திரி, தௌபாவுடைய ராத்திரி, ஈமான சரி செய்ய வேண்டிய ராத்திரி. ஈமான பாரு, ஈமான் என்ன? ஈமான தக்வா நமக்கு சரியா இருந்தா என்ன? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வானத்துடைய பூமியுடைய எல்லா வாசலையும் திறந்து விட்டு வந்தார். லஃபத்ஹனா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் நான் திறந்து விடுறேங்கிறான்.
நாம கேட்டு திறக்கிறது எப்படி, கேட்காம திறக்கிறது எப்படி? விளங்குச்சா? ஷரத்து என்ன? ஈமான் சரியா இருக்கணும், தக்குவா சரியா. ஈமான் என்ன? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட மேலா நேசிக்கிறது. தக்குவா என்ன? குர்ஆன் சொல்லுது. முஸ்தபியத்தான ஹலரத்துல் கரீம்ல, கண்மணி நாயகத்துடைய தர்பார் ஷரீஃப்ல யாரு தன் சட்டத்தை தாழ்த்தி அதோடு பயபக்தியோடு இருக்கிறாரோ, உலாயிக அல்லதீன இம்தஹன அல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவர்கள் உள்ளங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தக்வாவுக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். மாஷாஅல்லாஹ், தக்வாவுக்காக தேர்ந்தெடுத்துக்கிட்டார். இது இஸ்லாஹாத் லாங்குவேஜ்ல உருதுல சொல்லணும்னா அல்லாஹ் சொல்லியா சொல்லணும். மாஷா அல்லாஹ் எடுத்துட்டா. மாஷா எதுக்காக? தக்வாவுக்காக. எந்த கல்வ, எந்த கல்வக? 1000 ரக்காத் தொழுற வரையா இல்ல 5000 ரக்காத்தா? நோம்பா? எது? இன்னல் லதீன யகுந்தூன அஸ்வாதஹும் இந்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பார் ஷரீஃப்ல, ஹஸரத்துல் கரீம்ல, தெய்வீக திவ்ய சன்னிதானத்துல யார் ஹுர்மத் பேண்றானோ, யார் அதப பேண்றானோ, மதீனா முனவரால மட்டுமல்ல கோவளத்தில் இருந்து முடியும். மாஷா படுக்கிறார் ஒருத்தர், படுக்க போறாரு. மதீனா, இங்க மதீனா எந்த ஜிஹத், எந்த திசை? மதீனா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. மதீனா எங்க இருக்குது? இங்க இருக்குது. மாஷா இந்த திசையில நோக்கி செருப்பு கழட்டாம இருக்கிறது, இந்த திசை நோக்கி கால் நீட்டாம இருக்கிறது, இந்த திசை பக்கத்துல என்ன வலிச்சுக்கிட்டு ஒண்ணு கடிக்காம இருக்கிறது, எல்லாமே என்ன? தக்வா. எல்லாமே என்ன? தக்வா. உலாயிக அல்லதீன இம்தஹன அல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மஃபிரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன? நீங்க ரசூலுல்லாஹ் அலமது ஷரீஃப் காதால கேட்கறீங்க. மாஷா அல்லாஹ் கூட கவலையெல்லாம் தீர்த்து வைக்கிறான், கவலையெல்லாம் அல்லாஹ் மாத்துறான். காரணம் என்ன? நாயகத்தோடைய அலமத்தை சரி பண்ணி கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. சுகூனுல் கல்ப், மன அமைதி, மன நிறைவு, கல்பு ராஹத் எங்க கிடைக்கும்? ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலமத்து ஷரீஃப காதால கேட்கும்போது கிடைக்கும். மாஷா புரியுதா? எழுதுச்சா? அப்ப தக்வானா என்ன? ரசூலுல்லாஹ் ரொம்ப பெரிய புறன்னு சொல்லி பெரிய தாடியெல்லாம் வச்சு நாயகத்தோடைய வாப்பா நாயகம், ஆமா அப்துல்லாவா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அடப்பாவி செய்தனா சொல்லி சொல்லு. மாஷா தஸ்லீமு தெரியா கட்டி தரதியத்தாக சொல்லு, ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி எழுதுச்சா? பல பேர் என்ன அபவைனி ஷரீஃபின் அலமத்து விஷயத்துல ஜீரோவா இருக்கிறான். ஆனா அங்க முரீது, இங்க முரீது, அந்த ஷேக், இந்த ஷேக் எல்லாம் குப்பத்தடினா தூக்கி ஒரு மூலையில வை. முதல்ல ரசூலுல்லாஹ் மேல ஒழுங்கா பிரியத்தை வை, அப்புறம் பார்க்கலாம் தரீகத்தலாம். முதல்ல ஷரியத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் தரீகத்தலாம். நமக்கு ஷரியத்தை என்ன காத்துல ஆடி இருக்கு, நமக்கு என்ன தரீகத்து? ஹல்வத்து நேரத்துக்கு ஒரு 10 விருது உண்டு. ஒரு ஆள் வந்தாரு, நாயகமே எனக்கு விருது இஜாசத்தாங்கன்னு கேட்டாரு. ஹல்வத்துனாக முதல் விருது இஜாசத்து கொடுத்தாங்க. அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. பக்கத்துல இருந்த ஹல்வத்து நேரத்துல ஒரு முரீது கேட்டாப்புல, நாயகமே அவர் விருது இஜாசத்து கொடுங்க. விருது இஜாசத்து கேட்டாரு. ஒன்னே ஒண்ணு தானே கொடுத்தீங்க, 10 கொடுக்கலையே. மூலத்துவம் சொன்னாங்க, ஒன்னே ஒழுங்கா செய்ய மாட்டான். அவன் என்ன? ஒன்னே ஒழுங்கா செய்ய மாட்டான். 10 கொடுத்தா என்ன? அவன் அதை பார்க்கவே மாட்டான், கிழிச்சு தூக்கி போட்டு போயிடும். அந்த கதையில் உனக்கு என்ன? ஷரியத்தை காத்துல ஆடுது, உனக்கு என்ன தரீகத்து? அப்ப தன் முரீதுகளை என்ன? ஈமான்ல தக்வால சஹீ செய்யாத ஷேகுமார்கள் எல்லாம் போலி ஷேகுமார்கள், போலி ஷேகுமார்கள். முதல்ல அவன ஈமான சரிப்படுத்து, தக்வாவும் சரிப்படுத்து. பெரிய முடி கிடி தலப்பா கலப்பா கழுத்துனாலே தசிமணி வேஷம் போட்டு என்ன பாவ செய்ய விஷயம் இருக்கணும். வேஷத்துல என்ன இருக்குது? விஷயம் இருக்கணும். அங்க அப்ப என்ன ஆகுது?
அபவைனு ஷரீஃபின் அலமத்து ஷரீஃப் 12 நாளைக்கு மசாலா ரபீல் அவல மௌலித் ஓதுறார். மௌலிதுல ஓதுறார் மர்ரா வஜ்ஹக யஸ்ஆ யா கரீமல் வாலிதைனி. நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபினுடைய கௌரவத்தை என்ன அஷ்ரஃப் வயதில் படிச்சுட்டு மௌலித் துஆ ஓதும்போது என்ன உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாவும் கூப்பிடுவான். எல்லா அவுலியாக்களுக்கு அரசர் யாரு? சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹபர் ரசூலுல்லாஹ் நாயகத்துடைய உம்மா மூசனய ஆலமீன் உம்மா ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஸலவாத்துக்கு உள்ளவங்க மாஷா அல்லாஹ், ஸலவாத்துக்கு சொந்தக்காரங்க. அவங்க பேர்ல ஸலவாத்தைனா தொழுகைக்குள்ள வச்சிருக்காங்க. கர்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுச்சா அவங்களோட துஆவை நம்ம ஹாசில் ஆகிறதுக்காக, நமக்கு அவங்க துஆ பரத் கிடைக்கிறதுக்காக கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபின் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ஸலவாத் ஷரீஃபை ஃபர்தான தொழுகையில, எல்லா ஃபர்தான தொழுகையில என்ன தொழுகையை முடிக்கும் போது நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பேர்ல மாஷா அல்லாஹ் என்ன ஸலவாத் ஷரீஃப் ஓதாம தொழுகையை முடிக்க முடியாது. எங்க ஓதுறோம்? ஓதையில ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். ஆல முஹம்மது யாரு? நாயகத்துடைய பரிசுத்த குடும்பம். நாயகத்துடைய பரிசுத்த குடும்பத்துல நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் வரமாட்டாங்க, அருமை உம்மா நாச்சியார் வரமாட்டாங்க. உங்க குடும்பத்துல உங்க உம்மா அப்பா வரமாட்டாப்ல? இங்க உட்கார்ந்து இருக்கிற இத்தனை பேர் யாராவது ஒருத்தர் இல்ல என் குடும்பத்துல எங்க உம்மா அப்பா இல்ல, நீ ரேஷன் கார்டுல வேணா கள்ள கார்டு போறதுக்கு என்ன 2 கார்டுக்கு பிரிச்சு வச்சிருப்ப, உம்மா அப்பா ஒரு ஃபேமிலி நீ ஒரு ஃபேமிலின்னு சொல்லி. அசல்ல மாஷா அல்லாஹ் என்ன நீ யார் குடும்பம்பா? உம்மா அப்பா குடும்பம் தானே மாஷா அல்லாஹ். எழுதுச்சா இந்த ஹபீப் உட்கார்ந்து இருக்கிறாப்ல, ஹபீபின் குடும்பத்துல முதல் ஆள் யார் மாஷா அல்லாஹ்? ஹபீபோட வாப்பா அதாவது ஹாஜியார் மாஷா அல்லாஹ், ஹபீபோட உம்மா ஜுவேரியா மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ரஹமா. எழுதுச்சா புரியுதா? 2 பேரும் மாஷா அப்பதான் ஹபீப்ல பொண்டாட்டி புள்ளலாம் வராங்க. அமல் எல்லாருக்கும் மாஷா. ஜவாதர் குடும்பத்துல முதல் ஆள் யாரு? ஜவாதர் உம்மா ஆமீன் அம்மா. எல்லா குடும்பத்திலும் மாஷா அல்லாஹ் என்ன முதல் வர்றது யாரு? உம்மா வாப்பா. அப்ப ஆல முஹம்மதுல முதல்ல யார் வருவாங்க? நாயகத்துடைய வாப்பா நாயகம், நாயகத்துல அருமை உம்மா நாச்சியார். விளங்குச்சா? விளங்குதா? அப்போ இந்த அன்சல்னா இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, நாம் இந்த குர்ஆனை பரக்கத்து பொருந்தி இரவுல இறக்கி வைத்தோம். சுல்தான் அல் அவுலியா खाजे खाजगान फखरे दो जहान शहंशाह आजम अताए रसूल नाइब रसूल हबीब हबीब अल्लाह ख्वाजा मोइनुद्दीन अल हुसैन अल हसन चिश्ती हुजूर गरीब नवाज रज़ियल्लाहु तआला अन्हु व अफाद अलैना अल बरकात मिनहु फी दारन आमीन. माशाअल्लाह बयान செய்றாங்க லைலத்துல் முபாரக்கா வஜூதே முஹம்மதி. மாஷாஅல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். லைலத்துல் முபாரக்கா வஜூதே முஹம்மதி. மாஷாஅல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜஸதுல் கரீம் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான ஜிஸ்மு ஷரீஃப் இருக்குது, அது மாஷாஅல்லாஹ் லைலா இருக்குது. மாஷாஅல்லாஹ் லைல். மாஷாஅல்லாஹ் நாயகத்துடைய ரூஹுல் குதுஸுல் அலீம் அன்வாருல் இலாஹியா அது நஹாரா இருக்குது. மாஷாஅல்லாஹ் நாயகத்துடைய பரிசுத்த ரூஹுல் குதுஸ் அல்லாஹ்வுடைய நூர். மாஷாஅல்லாஹ் அது கொஞ்சம் வெளியான கூட கடுகளவு லீக்கேஜ் ஆனா கூட என்ன இந்த அத்தனை அர்ஷ் குர்சி ஜிப்ரீல் சொர்க்க எல்லாம் ஃபனாவாயிடுவாங்க. அதனால மாஷாஅல்லாஹ் என்ன ஜஸதுல் கரீம் அல்லாஹ் லைலாக்கு ஹிஜாப் ஆக்கி வச்சிருக்கிறார். மாஷாஅல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய கொஞ்சம் ஜமாலியத்துல மிஸ்ர்ல உள்ள பெண்களுடன் விரல் மட்டும் போனுச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஹுஸ்னு ஜமால் இது ஆரான. மாஷாஅல்லாஹ் மொத்த ஆலமு ஃபனா ஆயிடும். மாஷாஅல்லாஹ்
அதனால அல்லாஹ் தபாரக வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜஸதுல் கரீம மாஷா அல்லாஹ் அல்லாஹ் லைலாக்கி வச்சிருக்கான், ஹிஜாபா அல்லாஹ்க்கி வச்சிருக்கான். எப்படி ஒரு சிராக், ஒரு சிராஜ், ஒரு விளக்க வச்சு 70,000 திரை போட்டா எந்த அளவுக்கு அந்த வெளிச்சம் வெளியே வராம பாபந்தா இருக்குமோ, அது மாதிரி 70,000 திரை அளவுக்கு அந்த ஜிஸ்மு ஷரீஃபுடைய தக்வியத் இருக்குது. ஜிஸ்மு ஷரீஃபுடைய தக்வியத் இருக்குது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, லைலத்தின் முபாரகா வஜூதே முஹம்மத், லைலத்துல் முபாரகா வஜூதே முஹம்மத். என்ன புரிஞ்சா? காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நூர் மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் ரூஹுல் குதுஸ் மாஷா அல்லாஹ், அன்வாருல் இலாஹியத். அந்த தஜல்லியாத்தை தாங்கிறதுக்கு என்ன ஒரு படைப்பும் கிடையாது. அதுல கடுகளவு வெளியான அரிசி குருசுறது வசிய குருசி சமாவாத்தி வளர் 7 வான பூமியோட விசாலமான குருசி எல்லாம் என்ன ஹலாக்கா போயிடும். ஜிப்ரீல் இருந்த இடம் தெரியாம மறந்து போயிடும், மூர்ச்சியா எழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஜலாலியத் எது? ரூஹ முஹம்மதி, நாயகத்துடைய ரூஹுல் குதுஸ். அந்த ரூஹுல் குதுஸ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த லைலாஹிய ஜிஸ்மு ஷரீஃப்ல உள்ள வச்சு அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஹிஜாப் ஆக்கி வைக்கிற மாஷா அல்லாஹ். அப்போ லைலத்துல் முபாரகா எது? ஜிஸ்மே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி, ஜிஸ்மே முஹம்மதி லைலத்துல் முபாரகா. அந்த ஜிஸ்மு ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அபவைன் ஷரீஃபைன் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் உடைய खून முபாரக், முபாரக்கான தமு ஷரீஃப், பரிசுத்தமான இரத்தத்திலிருந்து உருவான ஜிஸ்மு ஷரீஃப் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் திருமேனி எதிலிருந்து உருவானுச்சு? நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபனுடைய खून முபாரக், ஹோலி பிளட் மாஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பஷரியத்தை இன்கார் பண்ண காஃபிரா போயிடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் அல்ல அப்படின்னு சொன்னா காஃபிரா போயிடுவான். மனிதர் தான் சொன்னா அதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னா முனாஃபிகா போயிடுவான். அப்போ பஷர்ல மாஷா அல்லாஹ் கைருல் பஷர், பஷர்ல கைருல் பஷர், அவர்களை போல உத்தரம் கிடையாது. அவர்களே திருவாயால் சொல்றாங்க, ஐயுக்கும் மித்லி, என்னை போல உங்களை யார் இருக்கிறார்? நாயகம் கேட்கிறாங்க, ஐயுக்கும் மித்லி லஸ்து கஹயாத்திக்கும், உங்களை யாராவது என்னை போல் உண்டா? ரவாஹுல் புகாரி. எல்லா சஹாபாவும் சொன்னாங்க, லஸ்னா கஹயாத்திக யா ரசூலுல்லாஹ், நாயமே எங்கள்ல ஒருவரும் தங்களை போல் கிடையாது. கியாமத் வரைக்கும் இந்த உலகத்துல பிறக்கிற பிள்ளை முந்திய பிந்திய மனித சமுதாயத்துல யாரும் உங்களை போல இல்லை நாயகம், யாரும் தங்களை போல கிடையாது நாயகம். தாங்கள் யார் மாஷா அல்லாஹ்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அன்வாரு தஜல்லியாத்துடைய ஆயினாவா இருக்கிறீங்க மாஷா அல்லாஹ், கண்ணாடியா இருக்கிறீங்க. தங்களுக்குள்ள தெரிகிறது யாரு? தங்களோட ஜிஸ்மு ஷரீஃபுக்குள்ள இலாஹியத்தான தஜல்லி மாஷா அல்லாஹ். என்ன ஃபாதில் பரலவி பாஷில சொன்னா, வஸ்ஃபு ஜிஸ்கா ஹை ஆயினாயே ஹக் நுமா, वस्फ़ जिसका है आईनाए हक नुमा, उस खुदा साज़े तलअत पे लाखों सलाम, मुस्तफ़ा जाने रहमत पे लाखों सलाम, शम्मे बज़ में हिदायत पे लाखों सलाम, वस्फ़ जिसका आईनाए हक नुमा. நாயகமே தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய நூர் ஒளிரக்கூடிய கண்ணாடி மாஷா அல்லாஹ். மிராத்துர் ரஹ்மானியா, மிராத்துர் ரஹ்மானியா. தாங்கள மாஷா அல்லாஹ் மனிதன் மட்டும் சொன்னவன், மனிதர் இல்லைன்னா காஃபிர் ஆயிடுவான்.
மனிதர் மட்டும் சொல்லிட்டு அவனுடைய ஹக்கியத்தை மறுத்தவன் முனாஃபிக்கா போயிடுவான். மாஷா அல்லாஹ். தங்களுடைய பஷரியத்தை இன்கார் செஞ்சா இன்னமா பஷரம் மித்லுக்கும் ஆயத்துக்கு இன்காரா போயிடும், குஃப்ரா போயிடும். தங்களுடைய ஹக்கியத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் என்ன ஒரு இடத்துல இல்ல 38 இடத்துல குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்து இருக்குது இதாத் பத்தி. அதாவது அத்தியுல்லாஹ் அத்தியு ரசூல், இப்படி அல்லாஹ்வை ரசூலுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற இதாத் சம்பந்தமா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன 38 ஆயத்து குர்ஆன் ஷரீஃப்ல வச்சிருக்கான். அதுல 20 ஆயத்து ஷரீஃப் அல்லாஹ்வை ரசூலை இத்திபா செய்யுங்கன்னு இருக்கும். அத்தியுல்லாஹ் வ அத்தியு ரசூல், அல்லாஹ்வை ரசூலை இத்திபா, இப்படி இந்த மாதிரியான கலிமத் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய ரசூல் ரெண்டு இத்தாத்தை அல்லாஹ் பேசுவான். 18 ஆயத்து ஷரீஃப் அல்லாஹ் அவன்ற இத்தாத்தை பேச மாட்டான், ரசூலுடைய இத்தாத்தை மட்டும் அல்லாஹ் பேசுவான். மாஷா அல்லாஹ். புரியுதா? அல்லாஹ் தபாரக வ தஆலா இது குர்ஆன் இறங்கின மாசம், குர்ஆன் இறங்கின ராத்திரி குர்ஆனை பத்தி விளங்கிங்க. மாஷா அல்லாஹ். குர்ஆன் இறங்கின ராத்திரி குர்ஆனை பத்தி கேட்காம வேற எதை பத்தி கேட்கறது? அல்ஹம்துலில்லாஹ். என்ன 38 ஆயத்து ஷரீஃப் குர்ஆன் ஷரீஃப்ல இது இதாத்துடைய ஆயத்து. 20 ஆயத்து ஷரீஃப் அல்லாஹ்வுடைய இதாத் ரசூலுடைய இதாத் ரெண்டையும் அல்லாஹ் பேசுவான். 18 ஆயத்து ஷரீஃப் இதாத் இலாஹி இருக்காது, இதாத் முஸ்தஃபவி மட்டும் இருக்கு. மாஷா அல்லாஹ். இதாத் முஹம்மதி மட்டும். உதாரணத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாத் மட்டும் பேசுற ஆயத் ஷரீஃப் மை யுதியு ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். மை யுதியு ரசூல், யார் மாஷா அல்லாஹ் ரசூல்ட்ட யார் குர்பான் ஆனாரோ அவர் அல்லாஹ்வை பெற்றுக் கொண்டவர் ஆவார். இங்க இதாத் மாஷா ரசூல் இதாத் மட்டும் அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ்வுடைய இதாத் பேசல. இதாத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாத் மட்டும் இருக்குது. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இதாத் மட்டும் இருக்குது. நாளைக்கு குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும். இக்வான்களே, நாளைக்கு கியாமத்துல குர்ஆன் என்ன உங்களுக்கு வந்து அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணும். யா அல்லாஹ் பராத்துடைய ராத்திரி என்ன உன் இந்த அடியார்கள் எல்லாம் என்னை பற்றிய அக்பார்களை காது தாழ்த்தி அமைதியாக கேட்டார் என்பதா அல்லாஹ்ட்ட வந்து குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும். மாஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். குர்ஆன் மாஷா அல்லாஹ், குர்ஆனை விளங்குங்க. மாஷா அல்லாஹ். உலூமுல் குர்ஆன், குர்ஆன் சும்மா என்ன 10 குர்ஆன் ஓதுனா 50 குர்ஆன் ஓதுன்னு சொன்னா குர்ஆன் ஓதுறது முக்கியம் இல்ல. குர்ஆனை முதல்ல மாரிஃபா செய், குர்ஆனை முதல்ல விளங்கு, புரி. 38 ஆயத்து இருக்குது இதாத்துடைய ஆயத், 20 ஆயத் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரெண்டு இதாத்து சேர்ந்து வரும். 18 ஆயத்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய இதாத்து சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய இதாத்தை மட்டும் அல்லாஹ் பேசுறான். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 114 சாப்டர்ஸ்ல அத்தியாயங்கள்ல ஒரு ஆயத்து கூட ரசூலுடைய இதாத் இல்லாம அல்லாஹ்வுடைய இதாத் மட்டும் சொன்ன ஆயத்து ஒரு ஆயத்து கூட கிடையாது. மாஷா அல்லாஹ். முழு குர்ஆன் விளங்குதா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அல்லாஹ் அவன்ற இதாத்த பேசாம ரசூல் இதாத்த மட்டும் 18 ஆயத்துல பேசலாம். ஆனால் ஒரு ஆயத்துல கூட அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ்வுடைய இதாத்த பேசாம அல்லாஹ் அவன்ற இதாத்த மட்டும் பேசவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய மஷியத் என்ன? என்னுடைய அடியானே, நீ என்னை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் என்னுடைய ரசூலை பெற்றுக்கொள். மாஷா அல்லாஹ். என் ஹபீபுல் ஆலத்தை நீ பெற்றுக்கொண்டால் என்னை பெற்றுக் கொண்டவன் ஆவார். என் ஹபீபுல் ஆலத்தை பெற்றுக் கொண்டவனாக இருந்தால் நீ என்னை பெற்றுக் கொண்டவன் ஆவார். அப்ப வலியே காமில் யாரு? முரீதுடைய நிஸ்பத்தை முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு சேர்க்க வேண்டும். மாஷா அல்லாஹ். நீ பைஅத் செஞ்ச ஷைഖுடைய விலாயத் ஆலாவா இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அவர் சுஹபத்துல உனக்கு மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப அல்லாஹ் ஜியாதவாத்தி கொடுப்பான். மாஷா அல்லாஹ். ரசூலுடைய மாரிஃபா அல்லாஹ் கொடுப்பான்.
அப்ப ஹஜா நாய மாஷாஅல்லாஹ் பயான் செய்யறாங்க, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரகா. லைலத்தி முபாரகா இது வஜூதே முஹம்மது மாஷாஅல்லாஹ். இது வஜூதே முஹம்மத். எனக்கு புரியுதா? வஜூதே முஹம்மது மாஷாஅல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய திருமேனி, தமிழ்ல சொன்ன பரிசுத்த அருள் கோலம், ஜிஸ்மு ஷரீஃப், ஜஸது முபாரக், இது அது லைலத்து முபாரகாவா இருக்குது மாஷாஅல்லாஹ். லைலத்து முபாரகாவா இருக்குது. அந்த ஹிஜான், அந்த லைலுக்குள்ள மாஷாஅல்லாஹ் என்ன சுப்ஹானல்லாஹ் அன்வாருல் இலாஹியத்தான ரூஹுல் குதுஸ் இருக்குது சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் அன்வாருல் இலாஹியத்தான ரூஹுல் குதுஸ் இருக்குது மாஷாஅல்லாஹ். அன்வாருல் குதுஸியவான அன்வாருல் இலாஹியத்தான ரூஹுல் குதுஸ் இருக்குது மாஷாஅல்லாஹ். முஸ்தஃபியத்தான ஜஸதுல் கரீம்ல அந்த ஜஸது ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் அபவைனி ஷரீஃபனுடைய தமு முகத்தஸ்ல இருந்து அல்லாஹ்வால தஹ்லீக் செய்யப்பட்டது மாஷாஅல்லாஹ். சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் உடைய அதீமு ஷானுக்கு மாஷாஅல்லாஹ் இதை விட பெரிய தலீல் என்னையா வேணும் மாஷாஅல்லாஹ். அபா ரசூலுல்லாஹ் அபுல் கைர் சையதுல் முத்தஹரீன் சையதுல் முஃமினீன் تاج المتقين ابو رسول الله سيدنا عبد الله ابن سيدنا شيبة الحمد عبد المطلب ابن سيدنا هاشم عليه الصلاة والسلام صلوات الله سلام الله تعالى عنهم اجمعين وحفاظ علينا البركات منهم دهر الدهر امين آمين آمين. سيدة مخدومة يا كائنات محسنة يا عالمين آمين عليها الصلاة والسلام وفاض علينا البركات منها دهر الدهر آمين. آمين آمين آمين. دمو شريف உடைய அலமத்தை பாத்தியா? குர்ஆன் அது மாஷாஅல்லாஹ் லைலத்து முபாரகான்னு சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். லைலத்து முபாரகா ரசூலுல்லாஹ்வுடைய ஜிஸ்மு ஷரீஃப், ஜஸதுல் கரீம், ஜஸதுல் கரீம். ஹஸன் இப்னு சாபித் சொன்ன خلقت مبرعا من كل عيب. நாயகமே எந்த விதமான குறையும் இல்லாமல் அல்லாஹ் பார்த்து பார்த்து மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமான முறையில அல்லாஹ்வால படைக்கப்பட்ட திருமேனி தங்களுடைய திருமேனி. நாயகமே தங்களுடைய திருமேனியை தங்க திருமேனி என்றால் அது போதாது யா ரசூலுல்லாஹ். தங்கம் சாதாரணது நாயகமே. தங்களுடைய ஜிஸ்முல் கரீம் முன்னாடி என்ன அல்லாஹ்வுடைய அரசே வந்து நிக்க முடியாது நாயகமே. காரணம் தங்கள் ஜிஸ்முல் கரீம் அல்ல, அல்லாஹ்வுடைய அன்வாரு தஜல்லியாத் இருக்குது, ரூஹுல் குதுஸ் இருக்குது மாஷாஅல்லாஹ். அரசே இல்ல நாயகமே. அதனால தான் அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் என்ன ஹபீபுல் ஆலத்துடைய முலாகாத்துக்கு ரூஹுல் குதுஸ் மாஷாஅல்லாஹ் அரசுக்கு போகும்போது அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு மீகாயிலுக்கு இஜாசத் கொடுத்தான். ஜிப்ரீலே மலக்கல் மௌத் என் ஹபீபுல் ஆலத்துடைய ரூஹுல் குதுஸ் என்ன வக்கீரத்துக்கான அதுக்கு தகுதியான இடம் அரசுல எங்கேயும் இல்லை மாஷாஅல்லாஹ். அரசுல எங்கேயும் இல்லை. என் ஹபீபுல் ஆலத்துடைய ரூஹுல் குதுஸ் இருக்கிறதுக்கு தகுதியான ஒரே இடம் இது ஜிஸ்முல் கரீம் தான் மாஷாஅல்லாஹ். அபவைனி ஷரீஃபை நிஸ்பத் ஷரீஃப்ல வந்த அந்த பரிசுத்தமான திருமேனி தான். அதனால அங்கேயே கொண்டு போய் வைங்க மாஷாஅல்லாஹ். ஹபீபுல் ஆலத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் என்ன அத தஹகீக் செய்றாங்க. லிசான் ஹக்கல் கரீம் மா மின் அஹதி, யாராக ஒருவர் மா மின் அஹதி யுஸல்லிமு அலைஹி எனக்கு சலாம் சொன்னார் இல்லா ரத்தல்லாஹு அலைஹி ரூஹி ஹத்தா அரத அலைஹி சலாம். எனக்கு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹ நபின்னு சொன்னா நான் வலைக்கும் அஸ்ஸலாம் நான் ஜவாப் சொல்றேன் மாஷாஅல்லாஹ். யார் சொன்னாலும் சரிதான், மனு ஜின்னால மரம் செடி கொடி குல் மக்லுகாத் எந்த படைப்பு சலாம் சொன்னாலும் எல்லா படைப்புடைய சலாமுக்கும் சர்க்கார தோ ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாபுல் கரீம் செய்றாங்க மாஷாஅல்லாஹ். அந்த ஜிஸ்மு ஷரீஃப் என்ன குர்ஆன் என்ன சொல்றது? லைலத்து முபாரகா மாஷாஅல்லாஹ். லைலத்து முபாரகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜூதே முஹம்மது லைலத்து முபாரகா மாஷாஅல்லாஹ்.
ஜிஸ்முல் கரீம் ஜஸது தய்யிபா. அந்த ஜஸது தய்யிபா அல்லாஹ் எதிலிருந்து தக்லீக் செய்யறான்? அபவைனி ஷரீஃபைன் தமு ஷரீஃப் தமு முகத்தஸ். சையத்னா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் உடைய பரிசுத்த இரத்தத்திலிருந்து ஹூன் முபாரக்கிலிருந்து தக்லீக் செய்யப்பட்ட ஜஸது ஷரீஃப். மாஷா அல்லாஹ். அந்த ஜஸது ஷரீஃப் குல்ல மாஷா அல்லாஹ் ரூஹுல் குதுஸ். ரூஹுல் குதுஸ் இருக்குது மாஷா அல்லாஹ். ரூஹுல் குதுஸ் இருக்குது. இன்னா அன்ஸல்னாஹு லைலத்துல் முபாரக். மாஷா அல்லாஹ். என்ன வமா அதராக மா லைலத்துல் கத்ர் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல லைலத்துல் கத்ர் இது தெரியுமா உங்களுக்கு? இன்னா அன்ஸல்னாஹு ஃபி லைலத்துல் கத்ர். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா அதராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். பல தஃப்சீர்ல சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய ஒரு தஃப்சீர் இது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். அந்த ராத்திரி என்ன? மலக்குகள் புடைசூழ சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் உடைய பத்தன் ஷரீஃப்ல இருந்த ஜிஸ்மே முஹம்மதுல ரூஹே முஹம்மது வந்து நாஸில் ஆச்சு. மாஷா அல்லாஹ். அங்க என்ன? இன்னா அன்ஸல்னாஹு. ஹூக்கு நமீர் யாரு? ரூஹே முஹம்மதி. மாஷா அல்லாஹ். ஹூக்கு நமீர் யாரு? ரூஹே முஹம்மதி. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். மலக்குகள் புடைசூழ என்ன? ரூஹ முஹம்மதி வந்துச்சு. சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் உடைய பத்தன் ஷரீஃப். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மால பரிசுத்தமான மனைவியத்துக்கு வந்தாங்க. ரஜபு மாசம் பூரா 1 வெள்ளிக்கிழமை ராத்திரி. மாஷா அல்லாஹ். ரஜபு ஷாபான் ரமதான்ல மாஷா அல்லாஹ் என்ன கண்மண் நாயகம் ஜிஸ்மு ஷரீஃப் உருவாகிடுச்சு. பரிசுத்தமான திரு தோற்றம் ரூஹுல் குதுஸ் அங்க வந்து அல்லாஹ் நாஸில் ஆக்குறான். புரிஞ்சா? சரியா உட்காரு. சாயா உட்காரு. சாயா உட்காரு. எல்லா நோயும் ஷிஃபா வர மஜ்லிஸ். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி பதர் ஷரீஃப் ஒரு செகண்ட் பார்த்தா போதும் நாயம். புரிஞ்சா? நம்ம வருஷ காலம் பூரா மாத்திரை தின்னு மருந்து தின்னு என்ன தீராத நோயெல்லாம் தீரும். எப்படி? ஷுஃபுனவர தர்ரஹீமி காஷிஃபீலில் குரபி சுன்ஹு அன் குல்லில் ஹலாகி சய்யிதி கைர் நபி. ஒரு பார்வை பாத்திரம் ஒரு கடாச்சு பார்க்கணும். என்ன நாயகமே பார்க்கணும்னு பார்க்க வேணாம். தாங்கள் முபாரக்கான சர் முபாரக்க ராசுல் கரிமை திருப்பும் போது அப்படி லேசா கிடைக்கணும். லேசா பார்த்துருங்க, அது போதும். லேசா பார்த்தா போதும். தங்களுடைய ஐனேனி ஷரீஃபின் மாசாகல் பசர் வமா தகா. ஐனேனி ஷரீஃபின் நூர் மாஷா அல்லாஹ் என்ன ஜர்ரா கடுகு மாஷா அல்லாஹ் பட்டா போதும். என் வாழ்க்கை எப்படி ஆயிடும்? பாலம் ஆயிடும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ். என்ன இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி அல்லாஹ் கேக்குறான். வமா அதராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்ன தெரியுமா? என்ன லைலத்துல் கத்ர்? எங்களுக்கு தெரியும். புதுசு ஒரு பள்ளிக்கு போவோம், ஜாகிரி வாங்கிட்டு வருவோம். என்னது? புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பள்ளிக்கு போவோம். அவர் 6 நிமிஷம் கொஞ்ச நேரம் ஆளுதற்கு துவா செய்வார். அப்புறம் ஜாகிரி கொடுப்பாரு, லட்டு கொடுப்பாரு, சில பல்ல சோறு கொடுப்பாரு. இன்னைக்கு சபக்கதர் இத்தனை நாளைக்கு தான் இப்படி வண்டி ஓட. கபர் வெளிச்சமாக வேணாமா? ஊட்ட வளைச்சு வளைச்சு கட்டுறோம்ப்பா. வீடு கட்டும் போது நம்ம என்ன செய்யறோம்? சாதாரணமா கட்டுறோம், நல்ல விதமா கட்டுறோம், நல்ல ஹைஃபைவான லைட்ஸ் எல்லாம் போடுறோம். வீட்டை எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ற அதே மாதிரி கொஞ்சம் கபரையும் டெக்கரேஷன் பண்ணிக்குவேன். இப்போ நேரம் உட்காந்தீங்க மாஷா அல்லாஹ்.
ஈமான் சலாமத்தோட ஆபியத்தோட அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் என்ன 100 வயசுக்கு இருந்து கபருக்கு போகும்போது மாஷா அல்லாஹ் கபரக என்ன மாஷா அல்லாஹ் அது பிரகாசமா ஜொலிக்கும் மாஷா அல்லாஹ். இவ்வளவு நேரம் கேட்ட ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு ஆதமத்து ஷரீஃபுடைய ஃபைசான் மாஷா அல்லாஹ் கபருக்கு போகும்போது தெரியும். அங்க நினைக்கவே சர்க்கார் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா தேவை பரவாயில்லாம இருக்குமே சீக்கிரம் முடிச்சுட்டாங்களே. இது என்ன யூமினூன பில் கைப், இதுதான் ஈமான். இது மறைக்கப்பட்டிருக்குது, இது கண்ணுக்கு தெரியாது, இதை காணாம நம்புறதுதான் ஈமான். கிடைக்கும் எக்கன்னு செய்யறதா ஈமான். பார்த்து நம்புறதல்ல ஈமான், பார்க்காம நம்புறது. பார்க்காம நம்புறது மாஷா. சாஹிப் ரசூலுல்லாஹ் தமீம் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன இந்த மஜ்லிஸ்ல மௌஜூதா இருந்த மாஷா அல்லாஹ் சர்க்கார் ரொம்ப खुशी ஆயிட்டு இருப்பாங்க மாஷா. அவங்க खुशी ஆவறதுனால அல்லாஹ்வுடைய அடிமையை பேச வைக்கிறான் மாஷா. இது லத்தத் யாருக்கு புரியுது, வேல்யூவேஷன் யாருக்கு புரியும்? அன்சாரி சஹாபிக்கு புரியும் மாஷா. சாதாரண ஆளுக்கு புரியாது. இல்ல குதுபுல் கிதாப் காதரவுடைய பாஷா நாயத்துக்கு புரியும். அல்ஹம்துலில்லாஹ் என்ன லைலத்துல் முபாரக்கா இது ரசூலுல்லாஹ்வுடைய ஜிஸ்முல் கரீம் நாயகத்துடைய பரிசுத்த திரு தோற்றம் மாஷா. அது என்ன இருக்குது? லைலத்துல் முபாரக்கா காஜா மொய்னுதீன் சிஷ்தி பயான் செய்றாங்க. லைலத்துல் முபாரக்கா அது என்ன? அன்வாருல் இலாஹியாவான ரூஹுல் குதுஸ் உள்ள இருக்குது. அந்த நூர் மாஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜல்வா அஃப்ரோதுடைய அந்த ஃபைசான் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகா இருந்தாப்ல, அவங்களோட இணைச்சி மிஸ்ர்ல உள்ள ஜுலைஹா மாவை பேசும்போது அதை தீக்கிறதுக்காக ஜுலைஹா பீவி எல்லா பெண்கள் கையில ஒரு ஆப்பிள் கொடுத்தாப்புல, கத்தியை கொடுத்தாப்புல, அறுக்க சொன்னாப்புல. யூசுப் அப்படி போஸ் கிராஸ் பண்ண சொன்னாப்புல. கிராஸ் பண்ணும்போது எல்லாரும் பணத்தை அறுத்துக்கணும், விரல அறுத்தாப்புல. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமுகத்துல உள்ள அந்த அழகை பார்த்து மிஸ்ர்ல உள்ள பெண்கள் விரலை அறுத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான விரல்ல உள்ள அழகை பார்த்து முழுவதும் ரெண்டு துண்டா போச்சு மாஷா. இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான விரல்ல உள்ள ஹுஸ்ன ஜமால் விளையாச்சு. ஒன் ஷக்கல் கபர் சந்திரன் ரெண்டு துண்டா போச்சு மாஷா. அது கைஃபியத்தா இருந்துச்சு மாஷா. சந்திரனுக்கு என்ன கைஃபியத்தா இருந்துச்சு குர்ஆன் சொல்லுது. மக்கத்து காஃபிர்கள் அபூ ஜஹல் அபுல் ஹப்லா என்ன வானத்துல அற்புதம் பண்ணி காட்டுங்க. அமாவாசை அன்னைக்கு சொன்னானோ சந்திரனை போனங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம அப்போ சந்திரனை இருக்காங்க. எதுமா என்ன உத்தரவு விட்டாங்க. ஃபுல் மூன் வந்துருச்சு. ஃபுல் மூன் வந்துருச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சையதுனா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முத்தமிட்ட விரலுடைய சையதுனா அப்துல் ஆமினா அலைஹிஸ்ஸலாம் எந்த விரல முத்தமிட்டாங்களோ சையதுனா ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய கதமைனி ஷரீஃபை தொட்ட கை ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரம் மாஷா. உம்மாலை திரு பாதத்தை தொட்டவங்க ரசூல். அந்த முபாரக்கான திருவிரல்ல உள்ள கஷபத் துஜா பி ஜமாலிஹி ஜமாலே முஹம்மத் ஒரு கலகத்து போதாச்சு மாஷா அல்லாஹ். சந்திரன் கைஃபியத்தா ரெண்டு துண்டா போயிடுச்சு மாஷா. ஒரு ஷக்கல் கபர் சந்திரன் பிளந்தது. இங்க பெண்கள் விரல அறுத்தாப்புல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஷஹராய் முகத்தஸ பார்த்து சர்க்கார தோ ஜஹான் ஷஹராய் முனவர் அல்ல முபாரக்கான விரல பார்த்து மாஷா அல்லாஹ் என்ன விரல் அழகை பேர்லகை பார்த்து ஃபுல் மூன் பிளந்தது மாஷா அல்லாஹ். இக்தரபத் الساعة وانشق القمر சந்திரன் பிளந்தது மாஷா. மாஷா அல்லாஹ் என்ன சூரியனை விட பவர்ஃபுல்லானது சந்திரன். புரியுதா? இன்னைக்கு சயின்டிபிக் அதை ப்ரூஃப் பண்ணுது. சயின்டிபிக் ப்ரூஃப் பண்ணு. கடல்ல போறான் இருக்கான், கடல்ல கிழிச்சுக்கிட்டு போய் என்ன கடல்ல மாஷா அல்லாஹ் என்ன தொழில் செய்யற புள்ள ஹசன்
எல்லா நாளும் வருஷம் பூரா சூரியன் உதிக்குது. என்னைக்காவது கடல் வைப்ரேஷன் ஆகுதா? இல்ல. புயல் உருவாமது வரும், அது வேற விஷயம். நார்மலா கடல்ல ஒரு வைப்ரேஷன் வராது. ஆனா ஃபுல் மூன் டேஸ், பௌர்ணமி தினத்துல என்ன செய்யும்? கடல்ல அலை வேகமா இருக்கும். மாஷா அல்லாஹ், கடல்ல அலை வேகமா இருக்கும், கடல் வைப்ரேட் ஆகும். மாஷா அல்லாஹ், அலை வேகமா இருக்கும். நான் அதை உணர்ந்திருக்கிறேன். புலபசார்ல, மலேசியால, ஹவுசுலாத்துல பேரப்பிள்ளை சுல்தான் ஆரிஃபி சையத் இஸ்மாயில் நாயக் தர்பார் ஷரீஃப்ல கல்வத் இருக்கும்போது என்ன, அதை நான் உணர்ந்திருக்கிறேன், கண்ணால பார்த்திருக்கிறேன். மாஷா அல்லாஹ், என்ன செய்யும்? கடல் பௌர்ணமி தினங்கள்ல பயங்கரமான வைப்ரேஷனா இருக்கும். முழுமதியுடைய அந்த பவரை கடலால தாங்க முடியல. 76%, 76% கடல் இருக்குது, 24% பூமி இருக்குது. 76% இருக்கிற கடலால தாங்க முடியல. எத? அந்த பௌர்ணமியுடைய அந்த ஆக்ரோஷத்தை தாங்க முடியல. அதனாலதான் தமீம் அன்சாரி சஹாபி ரசூல் என்ன வல்லுஹா வஜ்ஹுல் அலைஹி அலிம தலஅல் ஷம்சு அலைனா சொல்லல, தலஅல் பத்ரு அலைனா, தலஅல் பத்ரு அலைனா, முழுமதி எங்கள் பால் உதயமாக விட்டது. சூரியனை விட என்ன பயங்கர பவர்ஃபுல்லானது ஃபுல் மூன். ஷம்சுன்னு சொல்லல அன்சாரி சஹாபாக்கள், பத்ருங்கறாங்க. மாஷா தலஅல் பத்ரு அலைனா, முழுமதி எங்கள் பால் உதயமாகிவிட்டது. முழுமதி எங்கள் பால் உதயமாகிவிட்டது. இந்த முழுமதியான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வஅல்லம் ذات மைமுனத்துல் ஆலியா ஜிஸ்முல் கரீம். மாஷா அல்லாஹ், என்ன லைலத்து முபாரகா, லைலத்து முபாரகா. அது மாஷா அல்லாஹ் என்ன இரவாக இருக்குது. சூரியனை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது இரவு போல. பகலெல்லாம் லைட்டிங் பண்ணல, சன்லைட் கொடுத்த சூரியனை மறைச்சிக்கிட்டு இந்த லைல் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அன்வாருல் இலாஹியத்தான ரூஹுல் குதுஸான ரூஹ முஹம்மதியாவுடைய அன்வாரு தஜல்லியாத் என்ன இங்க ஆலத்துல இத்ஹார் ஆயிடாம ஹிஜாபுல் ஆலமா ஜிஸ்முல் கரீம் லைலத்து முபாரகா இருக்குது. மாஷா அல்லாஹ், லைலத்து முபாரகா. லைலத்து முபாரகா எவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ்வுடைய மாரிஃபா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமாங்க? அதுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹியால ஒரு அமலும் கிடையாது. மாரிஃபத் ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸமத்துல் அக்பர மாலுமாக்கறமான். அதனாலதான் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன ஒரு ஆயத்துல கூட அவன் இத்தாத்தை பத்தி பேசல. 18 ஆயத்து மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வோட இத்தாத்தை பேசாம ரசூல் இத்தாத்தை மட்டும் ஹாஸா அல்லாஹ் பேசுறான். மொத்த இத்தாத்து 38 ஆயத்து, 20 ஆயத்து அல்லாஹ் ரசூல் இத்தாத்து சேர்ந்து வருது. அதுல 18 ஆயத்து ரசூலுல்லாஹ் இத்தாத்து மட்டும். அடுத்த மாசம் புரிஞ்ச கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா இடத்துலயும் சேர்க்குவான். நான் சொன்ன ஆயத்து வமா நகமு இல்லா அன் அக்னாஹுல்லாஹ் வ ரசூல். அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை சீமான்கள் ஆக்கவில்லையா? சீமான் ஆக்குறது யாரு? எத்தனை பேர் இது விளங்கி இருக்கிறான்? அல்லாஹ் தான், அல்லாஹ் தான். அடைய அல்லாஹ் தான் யஹூதி கேட்குவான், யஹூதி கேட்குவான். அதனாலதான் கபருக்கு போனவன முதல்ல என்ன சவால் என்ன? ரப்புக்க, ரப்பு யாரு? காரணம் என்ன? மலக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. வந்திருக்கிறார் முஸ்லிமா யஹூதியா கிறிஸ்தவனா? மா ரப்புக்க, ரப்பி எல்லாம் சொல்லிட்டான். அடுத்து மா தீனுக்கு, எந்த தீனு? தீனுல் இஸ்லாமா இல்ல யூத மார்க்கமா? நீ என்ன யஹூதியா யாரு? இஸ்லாம் ரெண்டு. மரபுக்கு ஜவாபு தெரியல, மரபுக்கு ஜவாபு தெரியல, அடி விடுவார். ஒரு பிரச்சனை இல்லை. மரபுக்கு மலக்கு கேட்கும் போது அப்படி பார்க்கலாம்.
இவன் என்ன இங்க வந்து பாத்தியாவதி பிரியாணி சாப்பிட்டு இருக்கான். அங்க அவன் என்ன மலக்கு வர எப்படி வருது ஹதீஸ் ஷரீஃப்ல அந்த சத்தமே இந்த மௌத்தாவை என்ன நடுநடுங்க வச்சிரும். நம்மள இல்ல, நம்மள ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹிஃப்ஸ் செய்யும். நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குலாமான குலாமின் மாஷா நாம அஹ்லு பைத் தஹார தாமன பிடிச்சிருக்கிறோம் மாஷா. சார் கபருக்கு மலக்கு எப்படி வருவாப்ல திருக்கிட்டு போவான். போற சத்தத்துல இவனுக்கு என்ன சுவாலம் யாராவது சுவால் மனமனம் பண்ணிட்டு போவான். எவனாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லை போனோம்னு தாலிம் சாப்பிட்டு அவங்க அசத்து இந்த கேள்வி கடை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டாங்க யாரும் சொல்லிட்டு போவானா? சுவாலு ஜவாப் ஒண்ணு வரல, பாசும் இல்ல ஃபைலும் இல்ல, அடியும் விழுவாது. சரி மரபுக்க ஹப்பி அல்லா ஜல்ல ஜலாலா அம்மா நவாலா எல்லாம் சொன்ன மலக்கு பேஷக் ஒன்று கேட்டதுக்கு என்ன அல்லாஹ் பத்தி நிறைய பேசிட்டீங்க, ஓகே போயிட்டு வர போமாட்டாரு. அடுத்து மாதி இருக்க ஏன் மலக்கு நிறைய சொன்ன மட்டும் யாரா கேட்டதெல்லாம் மரபுக்குன்னா ரப்பி என்ன முடிஞ்சு அது ஓ இக்தியார் நீ சொன்ன. அடுத்த சவால் மாதி ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியல, மரபுக்கு பதில் தெரியல, மாதீனுக்கு தெரியல, அடி விழுவாரு. அதுக்கு பிறகு என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம் காட்டப்படும். கண்மணி நாயகத்துடைய ஷஹராய முனவ்வர் தலீதனி ஸல்லல்லாஹு தீதார முஸ்தஃபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷம்சுல் லுஹா பத்ருத் துஜா சாஹிபுல் ஜூதி வல் கரம் ஷஃபீஉல் முத்னபீன் ரஹ்மத்துல் ஆலமீன் زینت فرش زمین جانشین عرش برین جان عالم شاہدی سلطان عالم محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم وشرف کرم مجد واللہ واللہا والتجور علیہ وسلم ما علمك هذا البشر இவர்களை குறித்து என்ன படிச்சுக்கிட்டு வந்தா என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்தா? ரப்பி அல்லா ஜவாபு சொன்னாரு. மர்ரபுக்க மாதீனுக்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டா. மாயில்முக்க ஹாதல் பஷர்ல பிரிய பாதல்லா அதுரினா அப்பதான் அடி விடும், அப்பதான் அதாப ஆரம்பிக்கும். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் மாஷா இமாம் புகாரி ஜாமி முஸ்தஹில் புகாரில ஒரு இடத்துல இல்ல 7 பாபுல வெவ்வேறு கலிமத்து ஷரீஃப்ல இந்த மத்தன் வருது மாஷாஅல்லாஹ், பல ரிவாயத்துல வருது. அது இமாம் புகாரி என்ன மர்ரபுக்க மாதீனுக்கு சுவாலை எல்லாம் சொல்லல, அவங்க ஒரே சுவால் தான் ரசூலுல்லாஹ் பத்தி மட்டும் தான் கேட்கப்படும். மா குல்த தகுன் ஃபி ஹக்கி ஹாதா ரஜுல், இவர்களை பற்றி என்ன படிச்சுக்கிட்டு வந்த? இப்ப அல்ல, உலகத்துல வாழ்ந்தீங்களே அங்க என்ன படிச்ச? எத்தனை நாள் இந்த ரசூலுடைய அஜீமு ஷான படிக்கிறதுக்கு செலவிட்ட? எத்தனை மணி நேரத்தை செலவிட்ட? எவ்வளவு தூரம் நடந்த? உன்னை வாழ வைத்துக் கொண்டிருந்த வல்லலான அல்லாஹ்வுடைய நூர் முதலக்கான ஹபீபே இலாஹி தபீபே இல்லத்தே குலா ஆகாய தோ ஜஹான் சர்க்கார மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமத் அக்பர படிக்கிறதுக்காக எத்தனை மணி நேரம் செலவிட்ட? எவ்வளவு தூரம் நடந்த? எந்த ஊருக்கு போன? மதராஸ்ல இருந்து கோவளத்துக்கு போனியா? கேரளால இருந்து கோவளத்துக்கு வந்தியா? ஆந்திரால இருந்து கோவளத்துக்கு வந்தியா? எத்தனை கிலோமீட்டர் சஃபர் பண்ண? எத்தனை மணி நேரம் நடந்த? நாகூருக்கு போன, அஜ்மீருக்கு போன, புனிதா நாகூராவது அஜ்மீராவது மாயில் ஹாதல் பஷர். இவர்களை குறித்து என்ன படிச்ச? இவர்களை குறித்து என்ன படிச்ச?
ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம். கண்மணி நாயத்துடைய உஷாக்கான குலாமான குலாமின்கள் நம்மள்கிட்ட மாஷா அல்லாஹ் காட்டி மலக்குகள் கேட்கும் போது நாயக மலக்குகள்கிட்ட சொல்லுவாங்க, ஹே மலக் விடப்பா, என்ன காண மாட்டோமான்னு ஏங்கி துடிச்ச என்னுடைய ஆஷிக்கு மாஷா அல்லாஹ், என்னுடைய வஜ்ஹுல் கரீமுடைய ஒரு சன சாத்துக்காக அவன் உயிரையும் குர்பான் செய்த என்னுடைய உஷாக்கான குலாமான குலாமா ஒரு மாஷா மலக்கு சொல்லுவாங்க, நும் கடாமத்தல் அரூஸ். اللهم صل على سيدنا بجاه حبيب رب العالمين صلى الله عليه وسلم. நம் கடாமத்தல் அரூஸ் துல்ஹன் போல புதுமாப்பிள்ளை போல என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த நாளை என்ன பாஷா நாயத்துடைய உருஸ், ஹாஜா நாயத்துடைய உருஸ், பந்த நவாஜுடைய உருஸ், பாபா நாயத்துடைய உருஸ், ஹல்வத் நாயத்துடைய உருஸ், சையதா அமித்துவா ரலியல்லாஹு அன்ஹா உருஸ். எதுக்காக? அன்னைக்கு பிஷாரத் ஜாரியான நாள் மாஷா. நம் கனாமத்தல் அரூஸ் புது மாப்பிள்ளை போல என்ஜாய் பண்ணு மாஷா. இதை கொண்டு ஈமான கொண்டு தக்வாவை கொண்டு மாஷா அல்லாஹ் லஃபத்ஹனா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். உட ஈமான தக்வாவை சரியா இருந்தா எத்தனை தரம் அல்லாஹ் அல்லாஹ்னு கத்தது ஷைத்தான் நிறைய கத்துவான். புரிஞ்சா? ஷைத்தான் நிறைய அல்லாஹ் அல்லாஹ்னு கத்துவான். அல்லாஹ் எங்கேயுமே அவன் பேரை மட்டும் தனியா அல்லாஹ் எழுதி வச்சில்ல. எல்லா இடத்துலயும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நமக்கு தௌபா செய்யவே சரியா தெரியும், எனக்கு தெரியலங்க. நான் எப்படி தௌபா செஞ்சேன் இன்னைக்கு? ஃபாஃபு அண்ணா யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டேன். எதை கொண்டு கேட்டேன்? என்ன அர்த்தத்துக்கு ஃபாஃபு அண்ணா யார் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய ரசூலை கண்மணி நாயகமே தங்களை எத்தனையோ உத்தரவுகளுக்கு மாறு செஞ்சு மாபாவினாங்க. ரவுஃபு ரஹீமான் நாயகமே எங்களை தாங்கள் மன்னிச்சிருங்க நாயகமே. தாங்கள் எங்களை மன்னிச்சுட்டு அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா மன்னிச்சிருவான் மாசா. தங்களை மன்னிப்பு தான் அல்லாஹ்வோட மகஃபிரத் எங்களுக்கு இருக்குது மாசா. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஜ்ரத்துல் கரீம்ல இருக்கிறாங்க. மதீனா ஷரீஃப் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான வீட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. தர்பார் ஷரீஃப்ல நாயகத்துடைய பைத்துல் கரீமுடைய வாசல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் கலாக்கத் தக்தீர் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றாங்க. விதி சொல்றோம்ல, இந்த விதி சம்பந்தமா டிஸ்கஸ் நடக்குது. எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஜ்ரத்துல் கரீம்ல ஹிஜாபை நீக்கி பார்த்தாங்க. ஹிஜாப் ஷரீஃபை என்ன பண்றீங்க? என்னது தக்தீர் சம்பந்தமா அவங்களை யார் டிஸ்கஸ் பண்ண சொன்னது? நாயகம் கேட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. ஹுஜ்ரத்துல் கரீம்ல அபூபக்கர் சித்திக் நாயகத்துல இருந்து உமர் நாயகத்துல இருந்து தௌபா செய்யறாங்க எல்லாரும். எப்படி? தர்பார் முஸ்தபியத்துல வந்து நாயகத்துடைய பைத்துல் கரீமுடைய பாபு ரஹமத்திலிருந்து துபுனா இலல்லாஹி வ ரசூலிஹி, நாங்க தௌபா செய்யறோம் அல்லாஹ் இடத்திலேயே அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலேயே. மாஷா அல்லாஹ். துபுனா இலல்லாஹி வ ரசூலிஹி. இஹ்வான்களே, எத்தனை எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க மன்னிப்பு கேட்டீங்க. அழுவுங்க மாஷா அல்லாஹ். இன்னைக்கு ராத்திரி அழுது கேளுங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன மன்னிச்சுங்க கேளுங்க. பைத்துல மட்டும் படிக்கிறீங்களே அஷ்ரகல அன்ட கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத். நாயகமே பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய நாயகமா தாங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி பைத்து படிக்கிறீங்க. இத்தனை நாள் ரசூலுல்லாஹ்ட்ட மாஃபிரத்து கேட்டேன், இத்தனை நாள் கேட்டேன். நீ என்ன படிக்கிறன்னு உனக்கே தெரியாம படிக்கிற, உனக்கே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வா மாஷா. அந்த வெளிச்சத்துக்கு வாழ்றதுக்கு தான் இந்த மஜ்லிஸ் மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீம் ஷான் அஸமத்துல் அக்பர். இந்த மஜ்லிஸ் முபாரக்கா இருக்கு. இருளில் இருந்து நாம அல்லாஹ் ரசூல் தௌஃபீக்ல வெளிச்சத்துக்கு வாரதுக்கு மாஷா. சஹாபாக்கள் எப்படி தௌபா செய்யறாங்க? துபுனா, நாங்க தௌபா செய்யறோம்
அல்லாஹ்ட்டையும் ரசூல்ட்டையும் மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ்ட்டையும் ரசூல்ட்டையும் நாங்க என்ன பாவ மன்னிப்பு கேட்கிறோம். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, ஜமீ சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னடா இந்த ராத்திரிக்கு மன்னிப்பு கேட்கணும். யா அல்லாஹ் மன்னிச்சுக்க, யா அல்லாஹ் மன்னிச்சுக்க. அல்லாஹ் என்ன சொல்லுவான்? டேய் நான் என்கிட்ட மட்டும் போல கேட்க சொன்னேன். பாவம் செஞ்சா தௌபா வேற இஸ்திக்ஃபார் வேற. பல பேருக்கு என்ன தௌபா என்ன இஸ்திக்ஃபார்னு தெரியாது. இஸ்திக்ஃபார்ங்கிறது சின்ன சின்ன பாவத்துக்குள்ளது, தௌபாங்கிறது பெரும் பாவத்துக்குள்ளது. தௌபா செய்யணும் பெரும் பாவம், இஸ்திக்ஃபார் சின்ன பாவத்துக்குள்ளது. அல்லாஹ் சொல்றான் தௌபா செய்யணும். எப்படி தௌபா செய்யணும்? வலவ் அன்னஹும் இத் ظلموا انفسهم جاءوك. ஹபீபுல் ஆலமீன் தங்களுடைய ஆன்மாக்களுக்கு பெரும் அநீதி இழைத்துக் கொண்ட மாபாவை தீபாவிகள் வலவ் அன்னஹும் இத் ظلموا انفسهم جاءوك தங்களிடத்தில் வரணும். மாஷா அல்லாஹ், தங்களுடைய தரை தௌலத்துக்கு வரணும். ஹபீபே, தங்களுடைய பாபுர் ரஹ்மத்துல என்ன, தங்களுடைய பாபுர் ரஹ்மத்துல பிகாரியா அடிக்கணும். ஹபீபே, தங்கள் பாபுர் ரஹ்மத்துல யாசிக்கணும். ஹபீபே, பிச்சை கேட்கணும். ஹபீபே, ஜாவுக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், தங்கள் இடத்துல இருந்து அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யணும். வஸ்தக்ஃபிர் லஹுர் ரசூல், அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் கேட்கிற அந்த பெரும்பாவிக்கு ரசூல் தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன இஸ்திக்ஃபார் செஞ்சா தாங்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் ரொம்ப அழுகுறான்ல மன்னிச்சிரல்ல அது தாங்கள் சொன்னா லவஜதுல்லாஹ், நாம் தாக்கி லவஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா, தங்களுக்காக அவன் அல்லாஹ்வை தவ்வாபாகவும் பெற்றுக் கொள்ளுவான், ரஹீமாகவும் பெற்றுக் கொள்வான். மாஷா அல்லாஹ், தங்கள் வஜ்ஹுல் கரீமுக்காக, தங்கள் தெய்வீக திவ்ய திருமுகத்துக்காக தாங்கள் யார்? மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீப் அல்லாஹ். தாங்கள் ஆசைப்பட்டதுக்காக என்ன அல்லாஹ் கிப்லாவை பார்த்துட்டா, கிப்லத்தன் தர்லாஹ். பைத்துல் குதுஸ் என்ன பழைய கிப்லா, இப்ப காபத்துல்லாஹ் கிப்லா, காபா கிப்லாவுடைய அந்தஸ்தை பெற்றுச்சு. தங்களுக்காக கிப்லத்தன் தர்லாஹ். தாங்கள் யார்? மாஷா அல்லாஹ், காபாவுக்கு காபா, காபாவுக்கு கிப்லா, काबा का किबला, जिसके सजीदों का मेहराब काबा चुकी. எங்க மாஷா அல்லாஹ் என்ன காபத்துல்லாஹ் ஷரீஃப், அதோட பிசானிய எல்லா மனிதர்களும் காபாவை நோக்கி அல்லாஹ்க்கு சுஜூத் செய்றாங்க. உன் முகம் के लताफत पे लाखों सलाम. காபா என்ன செய்யுது? மாஷா அல்லாஹ், அது அதோட நெத்தியை கொண்டு போய் தர்பார முஸ்தபீதுல அது வைக்குது. மாஷா அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், தங்கள் நாரின் ஷரீஃபுடைய சதகால எனக்கு கிப்லாங்கிற அந்தஸ்து கிடைச்சிருச்சு, எனக்கு காபாங்கிற தரஜா கிடைச்சிருச்சு. இஹ்வத்துல் ஈமான், நான் மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய குல் மக்லூகாத் எல்லா படைப்பும் அல்லாஹ் இடத்துல ஒரு விசேஷமான ஒரு நிலை அடைகிறதுனா அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நாரின் ஷரீஃபுடைய சதகாவை கொண்டு தான். மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சதகா ஷரீஃபை கொண்டு தான். மாஷா அல்லாஹ், நாயகத்தை கொண்டுதான் எல்லா ஷரஃப். அது நபிக்கா இருக்கட்டும், ரசூலா இருக்கட்டும், வலிக்கா இருக்கட்டும், கௌசுல் ஆலமுக்கா இருக்கட்டும், ஹாஜிகானுக்கா இருக்கட்டும், யாருக்கா இருக்கட்டும், எல்லா ஷரஃபும் அஷ்ரஃபுல் அன்பியா வல் முர்சலீன் தாஜ வ இஸ்ஸுல் அலியுல் அஸீம் ரூஹுல் வஜூத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம ஜதவலம் கதமைனி ஷரீஃபைன் طيبين الطاهرين نيرين نسيرين நாளின் கடிப்படைய சதகா சொல்லிட்டான். அப்ப ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா இந்த இரவில் ரப்புல் ஆலமீன் நமக்கு மஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் ஆஃபியத்தையும் சாதத்தையும் பரக்கத்தையும் தௌலத்தையும் அல்லாஹ்வுடைய ரிலாவையும் லிகாவையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு அத்தா செய்து விட்டார் என்பதுடைய அடையாளம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருப்போர் பாத புஷ்பங்களை
நாம் ஆரத்தழுவி ஆனந்த பரவசத்தோடு முத்தி மோந்து மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய நாளின் ஷரீஃபில் நாம் குர்பானாகி மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய நாளின் ஷரீஃபுடைய தாத்து முகத்தஸில் மக்பூல் செய்யப்பட்ட கண்மணி நாயகத்துடைய உஸ்ஸாக்கான குலாமிதலாக நம்ம அல்லாஹ் தபாரக வ தஆலா அல்பைத் தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரைனி ஷரீஃபை நம்முடைய அபைத் கரீமின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஆக்கி வச்சிட்டானே. இதுதான் நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் எல்லா சாதத்து தாரேனையும் தந்து விட்டார்கள் என்பதுடைய அலாமத்தா இருக்குது. மாஷா அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் சயுதீன அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹ் سيعطينا الله من فضله ورسوله حسبنا الله سيعطينا الله من فضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. السلام عليكم ورحمة الله وبركاته.